Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு லெசன் 2ல ஸ்வர் லெட்டர்ஸில் நீங்கள் எப்படி எழுத முறை பார்க்கலாம். இ இ ரு ஏ ஐ இந்த 5 லெட்டர்ஸும் கொஞ்சம் வேறு வடிவத்தில் இருக்கும். மற்றபடி எல்லா லெட்டர்ஸ் 3 மாதிரி போட்டு ஒரு வேறு வடிவத்தில் கொண்டாடணும். ரொம்ப சுலபமாக நம்ம எழுது முறையை கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லெட்டர் ஆ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேலேருந்து அப்படியே வளைச்சி கீழே கொண்டாடணும். மறுபடியும் திரும்பவும் வளைச்சி கீழே கொண்டாந்து அப்படியே மேலே இழுத்து கொண்டாடணும். அதுக்கப்புறம் நடுவுலேருந்து சின்ன ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாண்டிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் சின்னதாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் லைன் போடணும். இதுதான் ஆ. மறுபடியும் எழுதலாம் வாங்க. மேலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாடணும். மறுபடியும் வளைச்சி அப்படியே 3 மாதிரி கொண்டாந்து மேலே இழுத்து கொண்டாடணும். நடுவில் ஒரு சின்ன கோடு போடணும். மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாண்டர்ட் லைன் போட்டு சின்னதாக மேலே ஸ்லீப்பிங் லைன் எடுத்து விடணும். ஆ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆ. மறுபடியும் மேலேருந்து இழுத்துட்டு அப்படியே கைவிடாமல் கீழேருந்து மேலே இழுத்துட்டு கொண்டு போகணும். நடுவுலேருந்து ஒரு கோடு போட்டுட்டு மேலேருந்து ஸ்டாண்டர்ட் லைன், மறுபடியும் ஒரு லைன் போடணும். மேலேருந்து ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஆ. ரொம்ப ஈஸியாக எழுதலாம். மறுபடியும் எழுதலாம் வாங்க. மேலேருந்து வளைச்சி கொண்டாடணும். மறுபடியும் வளைச்சி கீழே மேலே இழுத்து கொண்டாடணும். நடுவில் சின்ன ஒரு கோடு போட்டுட்டு மேலேருந்து ஸ்டாண்டர்ட் லைன் போட்டு மறுபடியும் ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஆ. நெக்ஸ்ட் லெட்டர் இ எழுதலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதலாம். சின்ன ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு அப்படியே எஸ் மாதிரி வளைச்சி அப்படியே சுழித்து கீழே கொண்டாடணும். மேலே அப்படியே ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இதுதான் இ. மறுபடியும் எழுதலாம் வாங்க. சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு அப்படியே எஸ் மாதிரி வளைச்சி அப்படி கொண்டாடணும். கொண்டாந்துட்டு அப்படியே சுழித்து கீழே கொண்டாடணும். கொண்டாந்ததுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் லைன் போட்டுடணும். இது இ. இ ரொம்ப சுலபமாக எழுதலாம். எஸ் மாதிரி போட்டு சுழிக்கிறது. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். இ. சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதே மாதிரியே எஸ் மாதிரி போட்டு சுழித்து கொண்டாடணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு கொம்பு மாதிரி இழுத்து விடணும். இது இ. மறுபடியும் எழுதலாம். ஸ்டாண்டிங் லைன் போட்டு எஸ் மாதிரி கொண்டாந்து சுழிச்சிட்டு மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு சின்னதாக ஒரு சுழிச்சிடணும். அவ்வளோதான். இது இ. இந்த லெட்டர் ஈன்னு கொஞ்சம் இழுத்து சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் போகலாம். உ. பாருங்கள், 3 மாதிரி போட்டுட்டு அப்படியே கீழே மேலே இழுத்து கொண்டாடணும். மேலே அப்படியே ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதுதான் உ. மறுபடியும் எழுதலாம் வாங்க. 3 மாதிரி போட்டுட்டு அப்படியே கீழேருந்து வளைஞ்சி மேலே கொண்டாடணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். உ. அடுத்த எழுத்து ஊ. இது எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரியே எழுதிட்டு நடுவில் இருந்து ஒரு வால் மாதிரி இழுத்து விடணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஊ. மறுபடியும் எழுதலாம். 3 மாதிரி போட்டு மேலே கொண்டாந்துட்டு நடுவில் இருந்து வால் மாதிரி இழுத்து விட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் எழுதலாம். ஊ. நெக்ஸ்ட் லெட்டர் ருக்கு போகலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நேராக கோடு போட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலேருந்து வளைச்சி கொண்டாடணும். அப்போ நடுவில் ஒரு கீழே கொண்டாடணும் சாய்வலாக. அதுக்கப்புறம் நடுவில் வளைச்சி கொண்டாந்து குட்டியாக சி மாதிரி போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் வாங்க. மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் ஒரு கோடு போட்டுட்டு நடுவிலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாடணும். அப்புறம் திரும்பவும் அதே இடத்துலேருந்து ஒரு சாய்வலாக கோடு கொண்டாந்துட்டு நடுவில் மேலேருந்து சுழித்து சி மாதிரி அப்படியே கொண்டாடணும் வளைச்சி. கொண்டாந்ததுக்கப்புறம் மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இழுத்து விடணும் தான். இது ரு. நெக்ஸ்ட் லெட்டர் ஏ. பாருங்கள், நேராக ஒரு கோடு போட்டுட்டு சாய்வலாக இழுக்கணும். அது பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதுதான் ஏ. மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு சாய்வலாக அப்படி இழுத்து விட்டணும். அது பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுவிட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஏ. இந்த எழுத்து மெய் எழுத்துக்கள் ரானா ரைட்டில் எழுதணும். இது லெஃப்ட்டில் எழுதணும். அவ்வளோதான். மறுபடியும் நெக்ஸ்ட் லெட்டர் போகலாம். அதே மாதிரியே லெஃப்ட்டில் எழுதிட்டு மேலே ஒரு கொம்பு போட்டுடணும். அவ்வளோதான். இது ஐ சொல்கிறது. இந்த எழுத்து என்ன சொல்லணும்? ஐ. மறுபடியும் எழுதலாம் வாங்க. சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே சாய்வலாக எடுத்துகிட்டு
பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலேருந்து நேராக அப்படியே ஒரு கொம்பு இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது வந்து ஐ. நெக்ஸ்ட் எழுத்து ஓ பார்க்கலாம். மறுபடியும் 3 மாதிரி மேலேருந்து சுழித்து கீழே வந்து சுழித்து அப்படியே மேலே இழுத்துட்டு போகலாம். நடுவுலேருந்து சின்ன ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு 2 வாட்டி ஸ்டாண்டிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பு மட்டும் இழுத்து விடணும். இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் இழுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஓ. மறுபடியும் எழுதலாம் வாங்க. 3 மாதிரி இப்படி இழுத்துட்டு கை விடாமல் இழுத்து மேலே கொண்டாடணும். நடுவுலேருந்து சின்ன ஒரு கோடு போட்டுட்டு மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் போடணும். மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போடணும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பு எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். எப்போவுமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஓ. நெக்ஸ்ட் லெட்டர் போகலாம். ஔ. மறுபடியும் 3 மாதிரி போட்டு கீழேருந்து மேலே கொண்டாந்துட்டு நடுவில் சின்ன ஒரு கோடு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு கீழேருந்து மேலே கொண்டாடணும் கொம்பு. மறுபடியும் ஒரு கொம்பு கொண்டாடணும். இதில் வந்து 2 கொம்பு வரும். இது வந்து ஔ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெட்டரை. மறுபடியும் எழுதுனா 3 மாதிரி சுழித்து மேலேருந்து கீழே கொண்டாந்து மேலே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டு மேலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு மேலேருந்து ஒரு கொம்பு சுழிக்கணும். இன்னொரு ஒரு கொம்பு சுழிச்சிட்டு நேராக ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது வந்து ஔ. அடுத்த லெட்டர் பார்க்கலாம். அம். மறுபடியும் 3 மாதிரி சுழித்து மேலே கொண்டு போகணும். சின்னதாக நடுவில் ஒரு கோடு போட்டு மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இது வந்து அம். ரொம்ப சுலபமாக எழுதலாம். மறுபடியும் எழுதலாம் வாங்க. 3 மாதிரி போட்டு கீழேருந்து மேலே இழுத்து கொண்டாடணும். நடுவில் வந்து சின்ன ஒரு கோடு போட்டு மேலேருந்து ஸ்டாண்டர்ட் லைன் போட்டுட்டு மேலே வந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு ஒரு புள்ளி வைக்கணும். அம். நெக்ஸ்ட் எழுத்து அஹா. எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். 3 மாதிரி இந்த மாதிரி சுழித்து கொண்டாந்துட்டு நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டு மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வைக்கணும். இதுதான் அஹா. இது வந்து சமஸ்கிருதத்தில் தான் இந்த எழுத்து ரொம்ப வரும். அஹா கஹா அந்த மாதிரி நிறையா வரும். இந்த மாதிரி புள்ளி வச்சு வரும். மறுபடியும் எழுதுனா இதே மாதிரி 3 மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி. இது அஹா. இந்த எழுத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. குழந்தைகளா, இந்த வீடியோவில் ஹிந்தி ஸ்வரில் வந்து எப்படி நம்ம இந்த லெட்டர்ஸை ஈஸியாக சுலபமாக எழுதலான்னு நீங்கள் கற்றுருப்பீங்க. நீங்களும் வீட்டில் எழுதி பாருங்கள். இந்த லெட்டர்ஸை படித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுலபமாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.